Hey, hello friends, welcome to DroidSpace Tamil. இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல Xiaomi வந்து Redmi Note 5 Pro ஸ்மார்ட்போன் ரிலீஸ் பண்ணப்போ அது காம்படிஷனா Asus வந்து Asus ZenFone Max Pro M1 ஸ்மார்ட்போன் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கிட்டத்தட்ட எல்லாமே Redmi Note 5 Pro போனுக்கு ஈக்குவலா இருந்துச்சு. இப்போ Xiaomi வந்து Redmi Note 6 Pro ஸ்மார்ட்போனை இந்தியால ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லயே Asus ZenFone Max Pro M2 ஸ்மார்ட்போனை இப்போ இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. இந்த Asus ZenFone Max Pro M2 ஸ்மார்ட்போனோட டீடைல்லாம் இப்ப லீக் ஆயிருக்கு. இந்த வீடியோல இந்த Asus ZenFone Max Pro M2 ஸ்மார்ட்போனோட full details அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ்லாம் எவ்வளவு இருக்கும் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க DroidSpace Tamil சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த போனோட டிசைனை பத்தி பார்ப்போம். போன வருஷம் Asus வந்து ZenFone Max Pro M1 ஸ்மார்ட்போனோட டிசைனை ஃபுல்லா மெட்டலால பில்ட் பண்ணிருந்தாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த டைம் வந்து Asus வந்து ZenFone Max Pro M2 ஸ்மார்ட்போனை ஃபுல்லா கிளாஸால பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ரிஃப்ளெக்டிவ் பேக்கா இருக்கு. பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரீமியம் ஃபீலா இருக்கு. லீக்கான வச்சு பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட்போன் வந்து ரெண்டு கலர் வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து பிரவுன் கலர், அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ கலர். அடுத்து இந்த போனோட டிஸ்பிளே பத்தி பார்த்தோம்னா இதுல 6 inch Full HD plus 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல நாட்ச் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. போன தடவை Asus வந்து ZenFone Max Pro M1 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்திருந்தாங்க. இத 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல நாட்ச் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இது வந்து Xiaomi Redmi Note 6 Pro ல இருக்கிறத விட சின்னதாவே இருக்கு நாட்ச். இந்த நாட்ச் பார்க்கிறதுக்கு Asus ZenFone 5G ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலயே நாட்ச் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போனோட டிஸ்பிளேவை கார்னிங் கோல்ட் கிளாஸ் 6 ஆல ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. அதனால மத்த போன்ல இருக்கிறத விட இந்த போன்ல டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இந்த போனோட அடுத்த ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த போன்ல இருக்க ப்ராசஸர். Asus வந்து இந்த ZenFone Max Pro M2 ஸ்மார்ட்போன்ல Snapdragon 660 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதே ப்ராசஸர் தான் Miui A2 அது மட்டும் இல்லாம Realme 2 Pro இந்த ஸ்மார்ட்போன் எல்லாம் இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல உள்ள ப்ராசஸரா இருந்தாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதை யூஸ் பண்ணி உங்களால கொஞ்சம் ஹை அண்ட் கிராபிக்ஸ் உள்ள கேம்லாம் உங்களால விளையாட முடியும். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாவும் இருக்கும். ஸோ Asus வந்து இந்த ஸ்மார்ட்போனை 13,000 இல்ல 14,000 இந்த ரேஞ்சில் வந்து பிரைஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி டிவைஸ்னே நம்மளால சொல்ல முடியும் ஈஸியா. இந்த போன்ல இருக்க அடுத்த ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா இந்த போன்ல இருக்க பேட்டரி. போன வருஷம் Asus வந்து Asus ZenFone Max Pro M1 ஸ்மார்ட்போன்ல 5000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்க. அதையும் கண்டினியூ பண்ணி இந்த வருஷமும் இந்த போன்ல இதே 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க ஹெவி யூஸரா இருந்தா கூட இந்த ஸ்மார்ட்போன் உங்களுக்கு 1 நாள் இல்லைன்னா 2 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த போனோட கேமரா லீக்டு இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தோம்னா இந்த போனோட பேக்ல 12 மெகாபிக்சல் பிளஸ் 5 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து f1.8 ஆப்பரேச்சர் சைஸ்ல வருது. இத 1.25 மெகாபிக்சல் சைஸ்ல கொடுத்திருக்காங்க. அடுத்து செகண்டரி கேமரா வந்து 2.0 ஆப்பரேச்சர் சைஸ்ல வருது. இதுல EAS இருக்கிறதாவும் லீக் ஆயிருக்கு. இந்த போனோட ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா 13 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே ஒரு LED ஃபிளாஷும் கொடுத்திருக்காங்க. இந்த போனோட OS பத்தி பார்த்தோம்னா இதுல Android 8.1 Oreo கொடுத்திருக்காங்க. இந்த டைம்ல Android 9.0 கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இன்னும் Asus வந்து Android 8.1 Oreo தான் கொடுக்கறதா லீக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மற்ற ஃபீச்சர் பார்த்தோம்னா இந்த போனோட பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. இந்த டியூல் வோல்டேஜ் சப்போர்ட் இருக்கிறதா லீக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம டியூல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் 5.0 இது எல்லாமே இருக்கிறதா லீக் ஆயிருக்கு. அடுத்து இந்த போனோட RAM and storage பத்தி பார்த்தோம்னா இது வந்து ரெண்டு வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து 4GB RAM 64GB வேரியன்ட், அடுத்து வந்து 6GB RAM 128GB வேரியன்ட். இந்த போனோட பிரைசிங் இன்னும் லீக் ஆகல. ஆனா இந்த போனோட எக்ஸ்பெக்டட் பிரைசிங் என்னன்னு பார்த்தோம்னா 4GB RAM 64GB வேரியன்ட் குறைஞ்சது ஒரு 14,000 அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் 6GB RAM 128GB வேரியன்ட் 16,000 இல்லைன்னா 17,000 இந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த ரேஞ்சில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு பெட்டர் பிக்னே சொல்லலாம். பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க பார்த்தது தான் Asus ZenFone Max Pro M2 ஸ்மார்ட்போனோட லீக்டு இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த போன் வந்து 14,000 ரிலீஸ் ஆனிச்சுன்னா Redmi Note 6 Pro ஸ்மார்ட்போனுக்கு மேல இந்த ஸ்மார்ட்போனை சூஸ் பண்ணுவீங்களா என்னங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.